அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஷெட்யூல் என்ன? நாளையிலிருந்து அதிகாலை ஜெபம். ரெண்டாவது, அதிகாலை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நிறைய பண்ணுவீங்க, அதெல்லாம் இப்ப கேட்கறதுக்கு இல்லை, சரியா? ரெண்டாவது கட்டமா நம்ம பார்க்கணும்னா சொல்லுங்க, நல்லா உழைக்கணும். என்ன பண்ணணும்? ரெண்டாவது என்னது சொல்லுங்க? அதிகாலை. ரெண்டாவது சொல்லுங்க, உழைக்கணும். என்ன ஆண்கள் சைடு வரவே மாட்டேங்குது, மாவாற்ற கூட்டம்லாம் உழைக்கணும்னு சொல்லுது. ரெண்டாவது என்னது? உழைக்கணும். நல்ல வேலை செய்யணும். இது நம்மளுடைய ஷெட்யூல்ல இருக்கணும். சோம்பேறி மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. நல்லா உழைக்கணும். பெண்களுடைய வீட்லயா போங்க, உங்க வீட்டுக்குள்ள என்னென்ன செய்யணும் அதை கரெக்டா செய்யணும். எதுவும் உங்க வீட்டுக்குள்ள தேவையில்லாம இருக்கக்கூடாது. காலையில டிஃபன் செய்யற வேலையை டிஃபன் செஞ்சிடணும். துணி துவைக்கிற வேலையை அந்த டைமுக்கு துணி துவைக்கணும். குளிக்கிற வேலையை அதை செய்யணும். சிலர்லாம் நைட் 11:30 தலையில தண்ணி ஊத்திட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க அப்பந்தான் என்னதாமா நைட்டு 11:00 தான் அவங்களுக்குலாம் என்னது நடக்குதுங்க. நைட்டு சாப்பாடு இப்போ எத்தனை மணிக்கு தான் நடக்குது? எல்லா வீட்லேயும். எங்கள் வீட்லேயும் அப்படி தான் நடக்குது சாப்பாடு டைம்லாம். சில நேரத்தில் நாங்களாம் எனக்கும் அது சேர்த்து உபதேசம், நாங்கள் அதெல்லாம் மாற்றிக்கிட்டே வரோம். அப்போ அந்த டைமுக்கு உங்கள் வீட்டில் ஒரு ஆணாக இருந்தால் ஆண், ஒரு பெண்ணாக இருந்தால் பெண், உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த டைமிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா உழைச்சி அந்த வேலையை நீங்கள் என்ன பண்ணணும்? செய்யணும். ஆண்கள் நல்லா என்ன பண்ணணும்? உங்கள் வேலையில் நல்லா உண்மையாக இருந்து நல்லா உழைக்கணும். ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் எடுங்க, 13ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்கம்மா. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உழைக்கிறவனை சோம்பேறின்னு சொல்லுவோமா? இப்ப நான் 2 பேர் அமராதிஸ்டர் அபி கொஞ்சம் பெருக்குமா, இந்த சபையை கொஞ்சம் பெருக்கிட்டு போங்க அப்படின்ற 2 பேரும் தொடப்பத்தை எடுக்கீங்க. தொடப்பத்தை எடுத்து பெருக்கும் போதே யார் நல்லா பெருக்குறீங்க, யார் ஒரு மாதிரி பெருக்குறீங்கன்னு தெரியுமா தெரியாதா? நல்லா பெருக்கிறவங்களா இருந்தா அவங்க எப்படி பெருக்குவாங்க? நல்லா குனிஞ்சி எடுத்து நல்லா அதை பெருக்கும் போதே தெரிஞ்சிடும், அந்த உற்சாகம் தெரியும் நமக்கு. அப்படியே குனிய முடியாமலே சில நாளா நீ நட்டமா பெருக்குவாங்க தெரியுமா? அப்படியே வச்சுட்டு இதை பார்த்தாலும் எப்படி தெரியும்? அப்போ அவங்க வேலை செய்கிறத வச்சு அவங்க உற்சாகமா இருக்கிறாங்களா சோம்பேறியான்றது தெரிஞ்சிடும். நான் இப்ப சொல்றது புரியுதா? நீங்க செய்கிற வேலையை பார்க்கும் பொழுது நீங்க உற்சாகமா இருக்கிறீங்களா சோம்பேறித்தனமா இருக்கிறீங்களான்னு பார்த்து தெரிஞ்சிடும். நீங்க உங்க கம்பெனில வேலை பார்க்குறீங்க, ஒரு கையால் வேலை, கொத்தனார் வேலை, இன்னும் என்னென்ன வேலைலாம் செய்றீங்க இல்லையா? இந்த வேலையை நீங்க செய்யும் பொழுதே நீ உற்சாகமான ஆளா சோம்பேறியான ஆளான்னு தெரிஞ்சிடும். அப்ப பைபிள் சொல்லுது, ஒருவேளை நம்ம உற்சாகமா வேலை செய்யாம சோம்பேறியா இருப்போம்னா நம்ம எதை விரும்பினாலும் நமக்கு கிடைக்காதாமா. சோம்பேறிக்கு எதை விரும்பினாலும் அவனுக்கு, சோம்பேறி நினைப்பான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், நல்ல ஒரு பெரிய வீடு, நல்ல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கனவுல தான் வாழ்ந்துக்கிடலாம். கனவுலேயே அவன் என்ன பண்ணிக்கலாம்? வீட்டை பார்த்துக்கிட வேண்டியதுதான். கனவுலேயே போய் படுக்கிற மாதிரி தரையில போய் படுத்துக்கிடுவான். ஆனால் அவன் கனவுல நினைப்பான், நான் இப்போ நல்ல மெத்தையில நான் படுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன். சோம்பேறினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்னும் பெறாது. ஒரு 10 பெருனா கூட மனசை தேர்த்திக்கிடலாம், ஒன்ன கூட பெற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிற பிள்ளைங்க அதிகாலையில் உட்காரணும். ரெண்டாவது நம்ம வேலை செய்யறது தான். வேலையை செய்யணும், உற்சாகமா வேலை செய்யணும். அது யாருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்குதோ சரி. பைபிள் சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருப்பவனை நீ கண்டாயானால் அவன் நீசருக்கு முன்பதாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பான். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன வேலையா? கையால் வேலையா? கையால் வேலை. நீ உண்மையா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். பிரதருக்கு நகை செய்கிற வேலையா? நகை செய்யும் போது அதை ஆக்டிவா செய்யணும். இன்னும் உங்களுக்கு என்ன வேலை? வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பாத்திரம் தேய்க்கிற வேலையா? 20 நிமிஷத்துல தேய்க்கிற பாத்திரத்தை எவ்வளவு நேரம் தேய்ச்சிட்டு இருக்க கூடாது. அரை மணி நேரமா தேய்ச்சினா பைப்பு திறந்து விட்டுட்டே இருந்துட்டு நம்ம பாட்டுக்கிட்டு தண்ணி வேஸ்ட்டு, தண்ணிக்கு போடுற கரண்ட் வேஸ்ட்டு, கரண்ட்டுக்கு வரக்கூடிய போட்டு தண்ணி ஒரு பூமியில் இருக்கிற தண்ணி வேஸ்ட்டு, டோட்டலா நம்ம பண்றது வேஸ்ட். ஆனா நம்ம சக்சஸ் பண்ணிட்டு வரோம். பாத்திரம் கழுவிட்டு என்ன பண்ணிட்டு துணி துவைச்சிட்டு வந்துட்டேன். பைபிள் சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால், அது என்ன வேலையா இருக்கட்டுமே. சில குளிக்கிற வேலை,
குளிக்கிற வேலை எப்படி? நல்லா நீட்டாக என்ன பண்ணணும்? குளிக்கணும். சில அதுலேயே ரொம்ப நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம். அது உங்கள் பெண்கள் நீங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வேலை பார்க்குறாங்க, தூத்து பெருக்கிற வேலை, ஒரு அதை க்ளீன் பண்ணுற வேலை, அதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் வீட்டுக்குள்ளே கனத்துக்குரியவர் வந்து உட்காருவாங்க. கனத்துக்குரியவர் வந்து உட்காருவாங்க. ஒரு முறை என்னுடைய மனைவி 2வது குழந்தை பெற்று ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. அப்போ மீட்டிங், ரூபன் பிரதருக்கும் ஒரு மீட்டிங், நான் கூட இருக்கிறேன். அப்போ நைட்டு ஒரு 11:30 ஆயிடுச்சு. அவர் எங்கே போகணுன்னா டெஸ்டின் வேலைக்கு போகணும். அப்போ கேட்குறேன், சாம் போகிற வழி தானே உன் வீடு, எதுக்கு லாட்ஜில் போய் தங்கிட்டு உன் வீட்லேயே வந்து நான் தங்கிடுறேன் அப்படின்னு எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. இல்லை பிரதர், மனைவி ஆஸ்பத்திரியில் இருக்கிறனால வீடு கொஞ்சம் எப்படி இருக்குது, கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்கு. க்ளீன் பண்ணல, நம்மளாம் அதுக்குள்ளே இருந்து வாழ்ந்தவங்க தான்டா, உன் லுங்கி வச்சிருக்கல அப்படின்னாரு. அன்னைக்கு பார்த்து லுங்கி எல்லாம் அழுக்கு. இல்லை பிரதர், லுங்கி கூட எல்லாமே இப்படி தான் இருக்குது, அழுக்காது. உடனே அவர் சொன்னார், லுங்கி அழுக்காக தான் இருக்கா, சரி விடு, தரையில் கூட படுத்துட்டு எழுந்திரிச்சு நான் என்ன பண்ணியிருந்தேன், காலையில் எழுந்திரிச்சு நான் போய்கிட்டுதேன் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. எனக்கு நான் சங்கடம், ஐயோ வீடு பெருக்கும் இல்லை, பண்டலால் முடி அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும், எவ்வளோ தூரம். ஏன்னா டைல்ஸ் வீடு பார்த்தீங்களா, அது ஒரு சுழல் அப்படி சுற்றிட்டே தான் இருக்கும். நைட்டு ஃபேன் சுத்த, சுழல்ல எது சுத்த, அதுவும் சுத்த, வாடை காத்து அடிக்க, ஐயோ ஆண்டவரே பாத்ரூம் குத்துறோம்னா எப்படி இருக்குமே தெரியலையப்பா அப்படின்ட்டு எனக்குள்ள அதே ஆதங்கம் பரிசுத்தாவினர் தடுத்துட்டார் போகிற வழியில். ரூமில் சொன்ன, சாமி இருக்கட்டும், அப்போ நான் ரூமில் தங்கிக்கிட்டேன் அப்படின்ட்டார். அப்போ நல்லபடியாக வச்சிருந்தா அன்னைக்கு நான் அவரும் ஒரே ரூமில் இருந்திருப்போம். கனவான்கள் வீட்டில் வந்திருப்பாங்க. புரியுதா நான் சொல்றது? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தானே. அல்ல, இன்னும் புரியுதா இல்லையாங்க? அப்போ ஒரு வீடா இருந்தாலும் ஒரு வேலையா இருந்தாலும் நீ வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறத யாரோ ஒருவர் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் எப்படி வேலை பார்க்கறான், தோசை ஒழுங்கா சுத்துறானா, இல்ல அதை எப்படி பண்றான், அது என்ன வேலையா இருக்கட்டும், நீ மண் வெட்டுற வேலையோ, செடிக்கு தண்ணி ஊத்துற வேலையோ, நீ ரிப்பேர் பண்ற வேலையோ, எந்த வேலையா இருந்தாலும் நீ செய்கிற வேலையில உற்சாகமா இருப்பன்னா உன்னை யாரோ ஒரு கண்கள் பார்த்து கொண்டே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேல தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பைபிள் சொல்ல, சோம்பேறி விரும்பியும். இன்னைக்கு வீட்டுக்கு வீடு வேலைக்கு போகாத ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க, பெருகிக்கிட்டே போகுது. இன்னும் 10 வருஷம் போனால் வீட்டுக்கு 4 பேர் உட்காந்துட்டு இருப்பான். அப்பா உட்காந்துட்டு இருப்பான், பையன் உட்காந்துட்டு இருப்பான், அம்மா மட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வீட்டுக்கு வீடு அப்படிதான் இருக்குது. நீங்க ஆண்டவருடைய வேதம் சொல்லு, சோம்பேறி விரும்பி நீ மனசுல என்ன ஆசைனாலும் படு, ஒன்ன கூட நான் தரமாட்டேன்றார். அப்ப சோம்பேருடைய வயல் எப்படி இருந்துச்சு பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 24 அதிகாரம் வாங்க. ஒரு சோம்பேருடைய வயல் எப்படி இருந்துச்சாமா? 24 அதிகாரம் 30வது வசனம். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். சோம்பேறினுடைய வீடு நீங்க நினைச்சுக்கிற ஒரு சோம்பேறினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேலைக்கு போகாம, உற்சாகமா வேலை செய்யாம, ஒரு மாதிரி மந்த நிலைமையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமாமா? இந்த மாதிரி தான் இருக்கும். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. பாத்தீங்களா? சோம்பேறினுடைய வயல் எப்படி இருந்துச்சாமா? முள்ளுக்காடா இருக்குது. ஏன்னா அவன் வயலை உழ வேண்டிய நேரத்துல உழல, அதை பதப்படுத்தக்கூடிய நேரத்துல பதப்படுத்தல. சோம்பேறிக்கு வலிக்கும், கஷ்டமா இருக்கும், வேலை செஞ்சு கிடையாது. இதெல்லாம் சோம்பேறி. குனிஞ்சா வலிக்கும், நிமிந்தா வலிக்கும், அது பண்ணா வலிக்கும், இது பண்ணா வலிக்கும். ராத்திரி 12:30 நீங்க போன் பண்ணி கூப்பிடுங்களேன், பாஸ்டர் ஒரு அவசரம் வீட்டுக்கு வருவீங்களான்னு கேட்டா நான் என்ன பண்ணணும்? எனக்கு கொடுக்கப்பட்டது ஊழியம், சபையை மேய்க்கணும், மந்தைக்கு பின்னாடி ஓடணும். 12:30 வந்தா, சிஸ்டர் கண்டிப்பா அவசரமா, இல்ல பாஸ் தூக்கம் வரல, ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா தூக்கம் வரும், அதுக்கு வரமாட்டேன்னா. புரியுதா? அப்போ நீ உடனே போனை போட்டு பாஸ்டர் 12:00 வர முடியுமா? அக்னி தான் வரும். தேவையான காரியத்திற்கு ஒரு ஊழியக்காரனை எதையும் பார்க்க கூடாது. பஸ் நாளைக்கு ஒரு காரியம் வருவீங்களா, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருவீங்களா? வரணும், எனக்கு அதுதான் வேலை. நான் நின்று பிரசங்கம் பண்ணி ஆகணும், நான் கத்தி பிரசங்கம் பண்ணி ஆகணும், உனக்கு நான் கஷ்டப்பட்டு பாட்டு பாடி ஆகணும், என் லங்ஸ் வெடிச்சாலும் பரவாயில்ல, நான் பாட்டு பாடி தான் ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நான் உண்மையா இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? உற்சாகமா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில வேலையில நீ சோம்பேறியா இருப்பன்னா உன் வயல் எப்படி இருக்குமாமா? முள்ளுக்காடா இருக்கும், முள்ளுக்காடா இருக்கும். அடுத்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது. அந்த நிலத்தை எது மூடிருச்சு? சொறி பிடிச்ச செடி போல இருக்குது, என்னமோ ஒரு காஞ்சோரி. அது ஃபுல்லா அந்த இடத்த என்ன பண்ணிருக்குது? அது அப்படியே மூடி அந்த இடத்த பார்த்தாலே அகோரமா இருக்குது. முள்ளுக்காடை பார்த்தா எப்படி இருக்குது பாருங்க, நல்லாவா இருக்கு. இதே நல்ல மரங்கள் செடிகள் இருந்தா எவ்வளவு அழகா இருக்குது.
அப்போ ஒரு சோம்பேறினுடைய வேலை எப்படிதான் இருக்காது? ஒன்றும் தேராது. வேலை தெரியாதவங்க கூப்பிட்டு ஃபேனை மாட்டு நான் விடுறேன், ஜெஃப்ரியை கூப்பிட்டு ஃபேனை மாட்டுன்னு விட்டா எப்படி இருக்கும்? நான் கீழே நின்று அப்படின்ற என் தலையில வந்து விழும் ஃபேனு. ஜெஃப்ரியை விட்டுட்டு ஏமா அந்த ஃபேனை மாட்டுமான்னா அது வந்து எப்படி இருக்கும்? மாட்டிடுவான், டைட் வச்சிருக்க மாட்டான். அவன் போன மாட்டிட்டேன் பாஸ்டர் அப்படின்னா நான் சுவிட்சை போட்டுட்டு காற்று வந்தா நேரம் நினைப்பேன். இப்போ பக்கத்தில் எதில் வந்து விடும். அப்போ அவனுக்கு வேலை தெரியாதவன் அவனை கொண்டு விட்டா இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். அப்போ ஒரு சோம்பேறியுடைய வீடு எப்படிதான் இருக்கும்? முள்ளுக்காடு இருக்கும். உன் வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்காது. சோம்பேறியுடைய வீட்டுக்குள்ள என்ன இருக்காது? தரித்திரம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது, நல்ல துணிமணி இருக்காது, நிம்மதியான படுக்கை இருக்காது. பைபிள் சொல்லுது சோம்பேறியுடைய வயல் முள்ளுக்காடா இருக்கும், காஞ்சோரி வந்து மூடி இருக்கும். எங்கன குத்துனாலும் குத்தும், சமாதானமே இருக்காது. வீட்டை விட்டு போயிடலாம்டா சாமி எங்கேயாச்சு, எங்க போனாலும் அவன் போற இடம் முள்ளுக்காடா தான் இருக்கும். ஒரு சோம்பேறி. அதனால தங்கச்சி மாருங்க தம்பி மாருங்களாம் நல்ல ஜோம்னு கண்ணு இல்லாதவனை கூட கல்யாணம் பண்ணுவேனே தவிர சோம்பேறியை கல்யாணம் பண்ண மாட்டேன். உண்மையே சொல்லுதேன். கண் இல்லாதவனை கூட கல்யாணம் பண்ணுவேன், அழகு இல்லாதவனை கூட நான் கல்யாணம் பண்ணுவேன். அழகு இருந்துட்டு எனக்கு வேக்குதாத்தான், எனக்கு வேக்குதாத்தான்னா நீ தான் விசிறிக்கிட்டே இருக்கணும் வேலைக்கு போகாம. என் மனைவிக்கு கிண்டுனாவா சுண்டுனா என்ன வரும்? ரத்தம் அப்படின்னா நீ தான் சுண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதா வச்சுக்கிட்டு. அழகு இல்லைன்னா கூட என் மனைவி எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எங்க பாசல் கலர்ல இருந்தாலும் பரவாயில்லையா, என் மனைவி நல்லா வேலை செய்றவளா இருக்கணும். நீ உட்காந்து நல்லா தின்றதுக்கா, குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. சோம்பேறியா மட்டும் இருந்துடக்கூடாது. சோம்பேறியா இருந்துட்டா அத்தான் அந்த ரிமோட் எடுத்து தரீங்களான்னு கேட்பான். எப்படி அத்தான் ரிமோட் எடுத்து தந்துட்டீங்கிற, அடுப்புல தான் அந்த ஃப்ரிட்ஜில் பால் இருக்கு, லைட்டாக கொஞ்சம் என்ன பண்ணிருங்க அத்தான், சிம்ல வச்சு சூடு பண்ணா போதும் அப்படி நீ பார்ப்ப. அத்தான் ரொம்ப தலையா வலிக்குது அத்தான், அதை கொஞ்சம் கொதிச்சிருக்கோம், கொஞ்சம் லைட்டு டீ போட்டுட்டு அந்த சீனியை போட்டு கொஞ்சம் குடிக்க டம்ளர் எடுத்து கொடுத்துருக்கேன். அது நீ சொல்ல முன்னாடியே சொல்ல வேண்டியதானே, ஒரு டீயை போட்டு தாங்க. இதெல்லாம் யாருக்கு சோம்பேறிங்க பண்றது? இந்த மாதிரி வாழ்க்கையில் கட்டுப்பட்டா எப்படி இருக்கும்? அந்த வாழ்க்கை உருப்பிடுமா? ஒரு சகோதரி ஒரு சோம்பேறிய கல்யாணம் பண்ணிக்கிச்சு, அவன் வாழ்க்கை ஃபுல்லா முள்ளுக்காடு தான். அவன் வாழ்க்கை ஃபுல்லா முள்ளுக்காடு தான். அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பைக்லயே வந்துட்டே இருப்பாங்க நிறைய பேர், அதுதான் செய்வான் அவன் காலம்புல அவன் என்னதான் பண்ணுவான்? அவன் பைக்ல தான், நீ பெட்ரோல் வாங்கி கொடுத்தனா அவன் பைக்ல என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் அவன் பார்க்க நல்ல ஜெபம் பண்ணா. ஃபர்ஸ்ட் நல்லா அவன் சர்ச்சில் மட்டும் தான் ஜெபம் பண்ணுவான். அவன் சர்ச்சில் மட்டும் தான் என்ன பண்ணுவான்? அவளை பார்க்கும்போது நல்லா ஆவில நிறைஞ்சா பாஸ்டர். உன்னை தோசை சோட வச்சுட்டு அவன் ஆவில நிறைஞ்சிக்கிட்டே இருப்பான். ஷிபி 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 ரபா ரபா ரபா. வேற ஒன்றும் ஆகாது. நான் சொல்றது கேமரா வர எடுத்துட்டு இருக்கோமா? நல்லா புரிஞ்சுக்கோ. பைபிள் சொல்லுது சோம்பேறி. நீ செக் பண்ணி பாரு. அதனாலதான் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, பொண்ணு பார்க்க போறதா இருந்தா சொல்லாம கொள்ளாம அதிகாலை எழுந்திரிச்சு பொண்ணு பார்க்க போகணும், ஒளிஞ்சிருந்து பார்க்கணும். அந்த பொண்ணு வெளியே முத்தம் தொலைக்குதா, அவ எப்படி மண்டையை வச்சிருக்கிறா, அவ எப்படி வந்திருக்குதான்ற தூரத்துல இருந்து அந்த காலத்துல சொல்லுவாங்களாமா பாஸ்டர். பொண்ணு பார்க்க போறதா இருந்தா நான் சொல்லிட்டு வரேன்னா அவ நல்லா தான் கிளம்பி சொல்லாம கொள்ளாம முக்குச்சந்தில இருந்து என்ன பண்ணணும், காலையில அவங்க அம்மா வீடு தெளிக்குதா பொண்ணு வீடு தெளிக்குதா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அது நல்ல பிள்ளை. பொண்ணு வந்து என்ன பண்ணணும், காலையிலே வந்து வீடு அது என்ன சொல்லுவாங்க, தண்ணி தெளிச்சு வாசல் எல்லாம் பண்ணி எடுத்து, அப்போ இது என்ன பிள்ளை, நல்ல பிள்ளை. நம்ம இப்பெல்லாம் என்னாச்சு, வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிவிடுங்க, அது ஜக்கே 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 நின்று சூப்பரா இருக்குதுப்பா, செம்மையா இருக்குதுப்பா, கல்யாணம் பண்ணிட்டு போறது ஃபுல்லா கட்டுப்பட்டது தான் அதுக்கப்புறம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, சோம்பேறினுடைய வீடு எப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்னது நமக்கு? ஆமா. ரெண்டாவது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நல்லா உழைக்கணும். சொல்லுங்க, நல்லா உழைக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா உழைக்கணும். உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு நல்லா என்ன பண்ணணும், உழைக்கணும். இப்போ அந்த உழைக்கிற விஷயத்துல ரொம்ப நீங்க எப்படி இருக்கணும்னா உண்மையா சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கூலி ஆட்கள் தானே, நம்ம இன்னும் முதலாளியே ஆகலை, அப்படி தானே? உங்க வேலையில நீங்க உண்மையா இருங்க, சாட்சியை காத்துக்கிடுங்க. சில ஆள் மாடு மாதிரி உழைப்பான், சாட்சி இருக்காது. அவன் வேலைனாலே அவனை பார்த்தாலே அவனை வேலைக்காரன் சொல்லிடுவாங்க. எப்பா இவன் தான்டா வேலைக்காரன். உன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கணும்.
உண்மையா இருக்கணும், சாட்சியை காத்துக்கிடணும். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க பார்ப்போம். கொலேசையர் 3ஆம் அதிகாரம், கொலேசையர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். பக்கம் 277ஆம் பக்கம், புதிய ஏற்பாட்டில் 277. வேலைக்காரரே, வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். ஆமென் சொல்லுங்க. மனுஷனுக்கு முன்பதாக நீ என்ன பண்ண வேண்டாம், பார்வைக்கு ஊழியம் செய்யறது, பார்வைக்கு வேலை செய்யறது. அந்த எஜமான் இருந்தா நம்ம நல்லா வேலை செய்யற மாதிரி இருப்போம். எஜமான் நம்மளை விட்டு போன பிறகு நம்ம கை எப்படிதான் வேலை பார்க்கும்? மரம் வெட்டுற வேலை. எஜமான் வந்துட்டாரு, வந்தோடனே வெட்டிட்டே இருக்குது. எஜமான் போன பிறகு 2 வெட்டுக்கு 2 ரெஸ்ட். அப்போ ஆண்டவருடைய வசனம், பார்வைக்கு நீ என்ன பண்ணக்கூடாதாமா, மனுஷனுக்கு பிரியமா இருக்கு நீ என்ன பண்ணாத, ஊழியம் செய்யாம தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்கின்றார். இது ஊழியக்காரனுக்குரிய வார்த்தை இல்ல, வேலைக்காரருக்குள்ள வார்த்தை. அதுதான் 22 சொல்லுது, வேலைக்காரரே. அப்ப நம்ம அதிகாலையில் ஆண்டவருக்கு சமூகத்தில் காத்திருந்து ஜெபிச்சு கிருபையை வாங்கிக்கிடணும். 2வது, நல்ல உழைக்கணும். உழைக்கிறவனுக்கு தானே நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம் கிடைச்சாதானே வீட்டில் ஆசீர்வாதம் வரும். வீட்டில் ஆசீர்வாதம் வந்தானே சபைக்கு காணிக்கை கொடுப்பேன். சபைக்கு காணிக்கை கொடுத்தா தானே ஊழியம் வளரும். எவ்வளவு தூரம் போது பாரு. நம்ம சபை எப்படி இருக்குது? நம்ம சபை எப்படி இருக்குது? வேலை இல்லை, வேலைக்கு போனா அது இல்லை, இது இல்லை, கஷ்டமா இருக்குது, குடும்பம் கஷ்டம், தரித்திரத்துல வாடுது, ஒன்றும் பண்ண முடியல. வாழ்க்கை எப்படி இருக்குது? குடும்பம் வயல் காடா, முள்ளுக்காடா. அப்ப பைபிள் சொல்லுது, வேலைக்காரரே, உங்க வேலையில ரொம்ப எப்படி இருக்கணுமா, உண்மையா இருக்கணுமா. எஜமானுக்கு பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாதான். அப்படி இருந்தோம்னா அவர் என்ன சொல்றாரு, 23வது வசனம், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால பெறுவீர்கள் என்று அறிந்து. நீங்க நினைப்பீங்க, நான் என் கான்ட்ராக்டுக்காரருக்கு நல்லா உண்மையா வேலை பார்த்தோம்னா அவர் 2 மூடை சிமெண்ட் போட்டு கலவை கலன்னுவாரு. நான் என்ன பண்ணுவேன், உண்மையா இருக்கிற பேர்ல 3 மூடை 4 மூடை போட்டு கலவை கலந்துட்டு ஓவரா போகக்கூடாது. சொல்ற வேலையை உண்மையா செய்யணும். அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு 5 மூடை காலம் நான் கலப்பேன்னு சொல்லி கலந்தேன்னா உன் ஸ்பைனல் கார்டு என்ன ஆயிரும், தேஞ்சு போயிடும். கொடுக்கப்பட்ட வேலை, எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துருக்கு, தம்பி கார்பின் இன்னைக்கு வா சர்ச்சில் இதெல்லாம் பார்த்துடணுமா, முடிச்சிடணுமா அப்படின்னு சொன்னா அவனுக்கு அது கொடுக்கப்பட்ட வேலை, கரெக்டா எல்லாம் முடிச்சு வைக்கணும். வேலைக்கு போறீங்க, தம்பி உனக்கு இந்த வேலை, எல்லா 10 ஃபேனை மாட்டிடணும், 25 லைட்டு மாட்டிடணும். சரி, நான் என்ன பண்ணுவேன், நான் செஞ்சு வைப்பேன். அப்படி நீ செய்யும் பொழுது வேலை எஜமான உங்களை போட்டு என்ன பண்ணுவான், உண்மை இல்லாம உங்களை போட்டு மிதின்னு மிதிக்கலாம். ஆனா பைபிள் சொல்லுது, நல்லா கவனிங்க, பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று. எல்லா பைபிளும் மூடிதான் இருக்குது. பைபிளை பாடுற பாஸ்டர் பிரசங்கத்திலேயே சொக்கி பேர் பார்த்துட்டு இருக்கான். பைபிள் பார்த்தா தானே எங்க இருக்குன்னு தெரியும், அடுத்த முறை படிக்கும்போது புரியும், அப்படித்தானே வாழுவீங்க. பைபிள் கரெக்டாக பார்க்குறீங்களா? மற்றவங்கெல்லாம் என்ன போட்டிருக்கு, பலனை எஜமான் கிட்ட இருந்து உனக்கு பலன் கிடைக்குமா, கர்த்தராலே பலன் கிடைக்குமா? தப்பா இருந்தா மாத்திக்கிடலாம். பாருங்க, யார்கிட்ட இருந்து பலன் கிடைக்குது, யார்கிட்ட இருந்து பலன் கிடைக்குது? நீ உண்மையாய் வேலை செய்வாய் என்று சொன்னால் எஜமான வச்சில்ல வாழ்க்கை, நம்ம ஆண்டவர் வச்சுதான் நமக்கு வாழ்க்கை. கையை தட்டி அப்பா மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா.